ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் கொடி. நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெர்ஜ் சார்ட்டட் அரே தான் பார்க்க போறோம். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 88ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல ரெண்டு அரே கொடுத்துருப்பாங்க. ஸோ அரே நம்ஸ் ஆஃப் ஒன் அண்ட் நம்ஸ் டூ கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்து நான் டிக்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கும். நான் டிக்ரீசிங் ஆர்டர்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரெண்டு அறைக்கும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு இன்டிஜர் கொடுத்துருப்பாங்க, எம் அண்ட் என். அதான் அதோட இருக்க லென்த் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. தென் வந்து நம்ஸ் ஒன் அண்ட் நம்ஸ் டூ வந்து நம்ம வந்து சிங்கிள் அரேல வந்து ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கே வந்து நான் டிக்ரீசிங் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. அதே ஆர்டர்ல தான் நம்மளும் வந்து ஷார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபைனல் ஷார்ட்டட் அரே வந்து ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ஸ் ஒன்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணி ஷார்ட்டடா ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கே எக்ஸாம்பிள் ஒன் பார்த்தலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்ல நம்ஸ்ல வந்து 1 2 3 கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 0 கொடுத்துருக்காங்க. எம் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மொதல் 3 எலமெண்ட் தான் அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ஸ் டூல வந்து 2 5 6 கொடுத்துருக்காங்க. என் வந்து 3. அவங்க 3 எலமெண்ட் இருக்கு அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இந்த 3 எலமெண்ட்டுமே இந்த ஜீரோக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ரீப்ளேஸ் பண்ணா மட்டும் பார்த்தாது அது ஒரு ஷார்ட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, இன்க்ரீசிங் ஆர்டர்ல. ஸோ ஃபைனலா வந்து எப்படி இருக்கும்னா 1 2 2 3 5 6 இந்த மாதிரி தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நார்மலா எப்படி பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து 1 2 3 அப்படியே இருக்கு, மீதி இருக்க ஜீரோக்கு பதிலாக இந்த 3 எலமெண்ட்டையும் வந்து ஸ்வாப் பண்ணிடுவாங்க. தென் வந்து இதை ஷார்ட் பண்ணுவாங்க. தென் இதை ஷார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி இவங்க ஷார்ட்டடா அரே தான் கொடுத்துருக்கு. அகைன் இதுக்கு வந்து இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிட்டு ஷார்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணாம இதை வந்து ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சில் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஆப்டிமைஸ்டு அப்ரோச் ஆனால் 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். 2 பாயிண்டர் வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணி இதை வந்து கரெக்டாக ஷார்ட்டட் அரேல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் டூவும் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் டூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ஸ் ஒன்ல தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்ஸ் டூவில் வேல்யூவே கொடுக்கல, n ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்ஸ் ஒன்னை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் த்ரீல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ஸ் ஒன்ல வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க எலமெண்ட்டே என்னதான் கொடுத்துருந்தாலும் m இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணவே தேவையில்ல. ஸோ இதில் இருக்கிற மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஸோ வாங்க அப்ரோச் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 அரே எடுத்திருக்கேன், நம்ஸ் ஒன் அண்ட் நம்ஸ் டூ. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6. தென் வந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னா இந்த 3 எலமெண்ட்டுமே இந்த இந்த 3க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஷார்ட்டடாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு எலமெண்ட்டா எடுத்து கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணி எந்த எலமெண்ட் வந்து கிரேட்டரா இருக்கோ அந்த எலமெண்ட்டை பிளேஸ் பண்றோம். எந்த எலமெண்ட் ஸ்மாலரா இருக்கோ அடுத்ததோட கம்பேர் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலமெண்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் கம்பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து ஓவர் ரைட் பண்ற மாதிரி ஆகும். இங்கே இருக்கிற 3 எலமெண்ட்டுமே நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டா அகைன் இதை எப்படி நம்ம எடுக்க முடியும்? ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட்ல இருந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வர போறோம் கம்பேர் பண்ணி. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஷார்ட்டட் அரேல தான் கொடுத்துருக்காங்க அவங்க. அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து லாஸ்ட்ல கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எந்த கிரேட்டர் வேல்யூ வருமோ அதை வந்து லாஸ்ட் இதில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ 3யும் 6ம் கம்பேர் பண்ணோம்னா 6 தான் கிரேட்டர். அப்போ கிரேட்டர் எலமெண்ட் தான் லாஸ்ட்ல வரும், கரெக்டா? அப்போ நம்ம 6 இந்த இடத்துல மூவ் பண்ணிடுவோம். ஸோ இதை 6ன்னு போட்டுக்கலாமா? தென் வந்து பாயிண்டர் இங்கே இங்கே மூவ் பண்ணிக்கிறோம். தென் வந்து இந்த பாயிண்டர் இங்கேயே தான் இருக்கும். இதையும் 5யும் 3யும் கம்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஃபைனலாக இந்த அறையில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் எம் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எம் வந்து இங்கே இருக்கு. ஸோ தென் வந்து என் வந்து 3, அதுவும் இங்கே இருக்கு. டோட்டல்னு ஒரு பாயிண்டர் வச்சிருக்கோம், இந்த இடத்துல வந்து அசைன் பண்ணிடுறோம். ஸோ வந்து லாஸ்ட்ல இருந்து ஸ்டோர் பண்ணிட்டே வர்றதுக்கு. ஸோ இப்போ கம்பேர் பண்றோம் 3 அண்ட் 6ஐயும். 3 அண்ட் 6ஐயும் கம்பேர் பண்ணும்போது 6 தான் கிரேட்டரா இருக்கு. ஸோ 6ஐ வந்து லாஸ்ட்ல இந்த டோட்டல்ல செட் பண்ணிடுவோம். இப்போ எப்படி அரே இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி 1 2 3 0 0 0ன்னு இருந்திருக்கும். இப்போ 6ஐ ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ 6ஐ ரீப்ளேஸ் பண்ணதுக்கு டோட்டல் இந்த இடத்துல இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணிடுவோம், மைனஸ் மைனஸ். தென் வந்து திரும்படியும் அகைன் கம்பேர் பண்ணுவோம். எண்ணை வந்து இப்போ அந்த எலமெண்ட்டை புஷ் பண்ணியாச்சுல, தென் வந்து என் மைனஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ என் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இங்கேருந்து இந்த இடத்துல வந்துடும். இப்போ அகைன் கம்பேர் பண்ணுறோம். 3யும் 5யும் எது கிரேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது 5 தான் கிரேட்டர். அப்போ 5 வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ 5 ரீப்ளேஸ் ஆனோடனே டோட்டல் வந்து அகைன் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ அகைன் வந்து எண்ணும் வந்து நம்ம புஷ் பண்ணியாச்சு. இப்போ என் வந்து அகைன் மூவ் ஆகும். இப்போ 3 2 எது வந்து கிரேட்டர்னு பார்க்குறோம். 3 தான் கிரேட்டர். அப்போ 3ஐ வந்து இந்த இடத்துல செட் பண்ணிடலாமா? ஸோ செட் பண்ணிட்டு
டி வந்து இங்கே மூவ் பண்ணிடும். இப்போ ஆல்ரெடி எம் வந்து புஷ் பண்ணியாச்சு. அப்போ எம்மை வந்து நம்ம மைனஸ் மைனஸ் பண்ணால் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்தோடனே இப்போ அகைன் செக் பண்ணுறோம். ரெண்டு நம்பரும் எம்மும் வந்து 2 இருக்குது. அதே மாதிரி எண்ணில் இருக்கணும் 2 தான் இருக்குது. ஸோ 2 2 1 பார்க்கும்போது சேம் நம்பராக இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஏதாச்சும் ஒரு நம்பரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த 2 வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா என் மைனஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம 2 போட்டுக்கிறோம். தென் வந்து டி இந்த இடத்துல பிளேஸ் ஆயிரும். ஸோ இதுதான் இதுக்கோட சூடோ கோட். என் வந்து 0வா இருக்கும். ஸோ வந்து 0ங்கிறப்ப கிரேட்டர் தென் நாட் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 0ங்கிறனால இது வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக சார்ட்டட் அரே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 2, 3, 5, 6. ஸோ இப்படி தான் நமக்கு ஒரு அரே ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது சார்ட்டட் அரேவா இருக்கா? ஸோ இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணவே தேவையில்ல. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் நம்ஸ் ஒன்ல வந்து ரீஅரேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 2 எலமெண்ட் எடுக்கிறோம், கம்பேர் பண்ணுறோம், எது கிரேட்டரோ புஷ் பண்ணிட்டே வரோம், லைக் ரீப்ளேஸ் பண்ணிட்டே வரோம். ஸோ இதான் அதோட சூடோ கோட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டோட்டல் கால்குலேட் பண்ணி வச்சுடுறோம். தென் இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போ எம் வேல்யூ பார்த்தோம்னா 3. ஸோ இப்போ நம்ம வந்து எம் வந்து கடைசி இண்டெக்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறனால நம்ம எம் மைனஸ் ஒன்னு இங்கே போட்டுக்குவோம். ஸோ இப்போ வந்து முதல் ஸ்டார்டிங்கில் வந்து என் கிரேட்டர் தன் ஈக்குவலாக செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு உள்ளே வரும். எம்மும் கிரேட்டர் தன் 0 இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம். இப்போ எம் மைனஸ் ஒன்று அப்படின்னா இந்த எலமெண்ட்டு 3 ஃபர்ஸ்ட் அரேல இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட், அடுத்து செகண்ட் அரேல இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட் செக் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெண்டு நம்பரையும் செக் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல அரேல இருக்கிற நம்பர் வந்து கிரேட்டர் தென்னா இருந்துச்சு அப்படின்னா நம்ஸ் ஆஃப் டோட்டல் ஈக்குவல் டு அந்த நம்பர்னு செட் பண்ணிடுவோம். எம் மைனஸ் மைனஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டோட்டலுங்கிற பாயிண்டரில் அந்த செகண்ட் அரேல இருக்கிற நம்பர் இப்போ 6 நம்ம ஸ்டோர் பண்ணோம்ல, அதை ஸ்டோர் பண்ணிட்டு என் மைனஸ் மைனஸ் பண்ணிடும். ஸோ ஃபைனலாக இப்போ ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலையும் மைனஸ் பண்ணிட்டே வரணும். ஏன்னா அப்போ தானே அடுத்த எலமெண்ட்டுக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம என் கிரேட்டர் தென் 0 இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டே வரோம். தென் ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா நமக்கு சார்ட்டட் அரே கிடைச்சிரும். ஸோ வாங்க கோட் பண்ணிடலாம். ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதான் அதோட கோடு. டோட்டல் வந்து செட் பண்ணிடுறோம். எம் பிளஸ் என் -1 எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து இது பண்ணணும். ஸோ எம் பிளஸ் என்னங்கிறப்ப 6ன்னு வந்துடும். ஸோ நம்ம டோட்டல் சைஸ் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து 5 தான் இருக்கும் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு. ஸோ அதனால தான் n-1 நம்ம எடுப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கே எம் பிளஸ் என்னங்கிறது லென்த் -1. தென் வந்து n கிரேட்டர் தன் ஈக்குவலான்னு செக் பண்ணி இந்த இஃப் கண்டிஷன் போடுறோம். ஒவ்வொரு தடையும் வந்து எது கிரேட்டரோ அதை அசைன் பண்ணிடுறோம். தென் அதே மாதிரி டோட்டல் மைனஸ் மைனஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸோ ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ 0 மில்லி செகண்ட்ஸில் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் 3 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனே ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு ஜஸ்ட் கோடிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.